Hello friends, welcome to Curry Kanji. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ்ஷை செய்கிறதுக்கு ஜஸ்ட் உங்ககிட்ட ஆனியன் கேப்சிகம் தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ். இது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டில். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது ஆனியன் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சோடனே ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 6 பூண்டு பல் நல்லா பொடியாக நறுக்கினது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, புலாவ், தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட நல்ல காம்பினேஷன் இது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்றேன். 2 குடமிளகா கியூப்ஸாக கட் பண்ணது அதையும் இது கூட சேர்த்துறேன். கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுலாம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனே நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பியூரியாக அடித்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த தக்காளி குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும்.
இப்போ மசாலா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துடலாம். இந்த கடலை மாவு தான் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்க போகுது. ஸோ இந்த கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் குக் ஆகட்டும். இந்த கடலை மாவு ஸ்மெல் வரக்கூடாது நமக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கடலை மாவை குக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ கடலை மாவு நல்லா வெந்துருச்சு. நமக்கு ஆயிலெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நல்லா கொதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா குக் ஆகி நமக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயமும் குடமிளகாயும் இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு இந்த கிரேவி வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த வெங்காயமும் கேப்சிகமும் கலந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு கிரேவி நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நமக்கு சூப்பரா ஆனியன் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.